உன் மேலயும் உன் புள்ள மேலயும் தப்பு இல்லையா கூப்பிடி அவன. ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லியா. வந்த வழியா நான் திரும்பி போயிட்டே இருக்கேன். கூப்பிடியா அவன, கூப்பிடியா. நீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சரியான மானகெட்ட குடும்பமா இருப்பீங்க போல இருக்கு. நாங்க ஒண்ணு மானம் கெட்டவங்க இல்ல, உங்க மருமக தான் மானம் கெட்டவ. ஏய் ஏய், யார பத்தி என்ன சொல்ற? உன்னை தாண்டி வெக்கம் கெட்டவளே. இன்னொருத்தி புருஷன்னு தெரிஞ்சு துணிஞ்சு கழுத்தை நீட்டிட்டு இப்போ உன் புருஷனை பட்டா போட பாக்குறியா? விட மாட்டேன் சுப்பு. என்னைக்கு இருந்தாலும் சூர்யா தான் காயத்ரியோட வாழணும். ரேணுகா, அவங்கிட்ட என்னமா பேசு. அவன் மேல இருப்பான், போய் எடுத்துட்டு வாடா அவனை. கூப்பிடியா ஐயோ என்ன நடக்குது இங்க? சூர்யா, ஏன் சூர்யா இப்படி இருக்கீங்க? நீங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்க வைஃப் யாருன்னு தெரியுமா? ஐயோ, காயத்ரி தான் உங்க வைஃப். அவளுக்கு தான் நீங்க ஆசைப்பட்டு தாலி கட்டியிருக்கீங்க. ஒரு கோயில்ல வச்சு உங்க கல்யாணம் நடந்தது. யாரு நீங்கெல்லாம்? உங்களுக்கு என்ன வேணும்? சூர்யா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சொல்லுங்க. சூர்யா, இவ போய் சொல்ற. சூர்யா, இவ சொல்றது இதையும் நம்பாதீங்க. இவ வேணுனே கலாட்டா பண்ணிங்க வந்திருக்கா. நீங்க தயவு செஞ்சு உள்ள போங்க சூர்யா. இவளுக்கு இதுதான் வேலை சூர்யா. அன்னைக்கு தாலி பிரிச்சு கோக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. வீட்டுல ஒரு நல்லது நடந்தா உடனே இவளுக்கு வயிறு எரிஞ்சிடும். உடனே ஓடி வந்து இப்படிதான் ஏதாவது குட்டைய குழப்புவா. யாருங்க குட்டைய குழப்புறது? நீங்களா இல்ல நானா? வாய மூடு. உங்க புள்ளையோட முதல் பொண்டாட்டி காயத்ரிங்கிற விஷயத்த அவர்கிட்ட மறைச்சது யாரு? திருட்டுத்தனமா சுபுவை கட்டி வச்சு அவர் வாழ்க்கையில இருந்து காயத்ரிங்கிற அத்தியாயத்தை அழிக்க நினைச்சது யாரு? ரேணுகா, இவ போய் சொல்ற சூர்யா. ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்ற எதையும் நம்பாதீங்க. நீங்க உள்ள போங்க. உள்ள போய் கேளுங்க. வாங்க சார், சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. இவங்க எல்லாரும் அத்துமீறி என் வீட்டுல நுழைஞ்சு கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க சார். எல்லாரும் அடிச்சு இழுத்துட்டு போங்க சார். சார், இங்க யாரும் அத்துமீறவும் இல்ல, கலாட்டா பண்ணவும் இல்ல. எது உண்மையோ அத சூர்யாவுக்கு எடுத்து சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம். இவர் வேணும்னே விஷயத்தை பெருசு பண்ண பாக்குறாரு. வாய மூடுமா. என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? போலீஸ்னா வேற வேலை வெட்டியே இல்லையா? உங்க குடும்ப பஞ்சாயத்து மட்டும் தான் பாத்துட்டு இருக்கணுமா? வாரத்துக்கு 7 நாள்னா அதுல 6 நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணிட்டு இருக்கீங்க. இவனை அரெஸ்ட் பண்ணு, அவனை அரெஸ்ட் பண்ணுன்னு. அது சரி, எங்க உங்க பங்காளி அண்ணாமலை? யூஸ்வலா அவரை தானே அரெஸ்ட் பண்ண சொல்லுவீங்க. ஐயோ சார், தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க சார். இவங்க தான் தேவையில்லாம என் வீட்டுல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க சார். இவங்களை முதல்ல அடிச்சு இழுத்துட்டு போங்க சார். இங்க என்ன நடந்ததுங்கறத நான் ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு விலாவரியா சொல்றேன் சார். இத பாருங்க, எங்களால போக முடியாது. இத பாருமா. பாருங்க சூர்யா, பேச்ச குறை. நீ முதல்ல வெளியே கிளம்பு. வெளியே போ முதல்ல. ஐயா, எங்க மேல எந்த தப்பு இல்லைங்கய்யா. நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க. வெளியே போன்னு சொன்னது உன்னைய சத்துதான். இல்ல அடிச்சு ஸ்டேஷனுக்கு. சார் என்ன சார் எப்படி சொல்றீங்க? இவன் தான் சார் காயத்ரியோட புருஷன். சொல்றேன்ல, வெளியே போ முதல்ல. சார் சொல்றேன் கேளுங்க சார். வெளியே வா முதல்ல. என்னன்னு பேசுறீங்க சார்? போலீஸ் வந்து அடிச்சு கொடுங்கடா. போ முதல்ல. கிழிக்கிறாங்க, கிழி.
எப்படி இருக்க காயத்ரி? நான் நல்லா தான் இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? கௌரி எப்படி இருக்கா? அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? ஏன் மாமா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்பா எப்படி இருக்காரு? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறது உன் கையில தான் இருக்கு. நீ ஒரு முக்கியமான வேலை பண்ணணும். அதை சொல்லிட்டு போலாம் தான் உன்னை நான் பார்க்க வந்தேன். சொல்லுங்க மாமா. இந்த கேஸ்ல இருந்து உன்னை வெளில எடுக்க ரேணுகா லாயர் கிட்ட பேசிட்டு இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். ரேணுகா உன்னை எப்படி வெளியில எடுத்துருவா. ஆனா நீ வெளியில வரும்போது யாரா வரப்போற, என்னவா வரப்போற, எப்படி வரப்போற, இதை நினைச்சாதாமா எனக்கு கவலையா இருக்கு. ஏன் இதுல என்ன குழப்பம் உங்களுக்கு? நான் என்னைக்கும் ஒரே காயத்ரி தான். ஒரே மனசு, ஒரே புத்தி, ஒரே யோசனை. நான் மாறவே இல்லை மாமா. இல்ல, நீ போய் சொல்லு. என்னைக்கு சூர்யா தான் உன் புருஷன், உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அவன் தான் அப்பான்னு சொன்னியோ அன்னைக்கு எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அந்த சூர்யா யாரு? அவனால நம்ம குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு, எவ்வளவு அவமானப்பட்டிருக்குன்னு மறந்துட்டியா நீ? உங்க அப்பா இதை நினைச்சு நினைச்சு மனசு உடைஞ்சு உட்கார்ந்துருக்காரு. என்னாச்சு உனக்கு? என் முன்னாடி எத்தனையோ வாட்டி அவனை திட்டி அமிச்சிருக்க நீ. நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்ல, என்ன பார்க்காத, பேசாத, பழகாதன்னு அவனை மூஞ்சில அடிக்கிற மாதிரி சொல்லி அமிச்சிருக்க நீ. அப்படி எல்லாம் பேசணும் நீ. இப்போ சூர்யாதான் உன் புருஷன், உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அவன் தான் அப்பான்னு சொல்றியே. அப்படின்னா நீ மாறிட்டேன்னு தானே அர்த்தம்? நீங்க தான் மாமா சரியா புரிஞ்சுக்கல. சூர்யா இன்னும் என் மனசுக்குள்ளதான் இருக்காரு. ஆனா அவரோட அண்ணனுக்கு அப்பா என்ன நிச்சயம் பண்ணதுக்கு பேரு விதி. என் வாழ்க்கை முக்கியம்னா, ஆனா அதை விட எது முக்கியம்னா எங்க அப்பாவோட வார்த்தை முக்கியம். பொண்ணா பிறந்ததுக்கு கேவலம் அவருக்கு நான் என்ன சந்தோஷத்தை கொடுத்துட முடியும்? அவரோட சந்தோஷத்துக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். சூர்யாவையும் அவர் மேல எனக்கு இருந்த காதலையும் மறந்துட்டு கௌதமுக்கு கழுத்து நீட்ட ரெடியான. ஆனா விதிய பாத்தீங்களா? சூர்யா தான் என் புருஷன்னு கடவுள் தீர்மானிச்சிருக்கா மாமா. கௌதம் ஏன் ஆக்சிடென்ட்ல செத்து போகணும்? சூர்யா ஏன் என்னை தேடி வரணும்? ஏன் சம்மதம் இல்லாம என் கழுத்துல ஏன் தாலி கட்டணும்? நான் தீர்மானிச்சத நீ ஆடி மாத்துறதுன்னு ஆண்டவன் என்ன கேட்காம கேட்ட கேள்வி அது. அப்ப கூட நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா? நீ என் கழுத்துல கட்டின தாலியால சுப்புவோட வாழ்க்கை நாசமாயிடக்கூடாது. இந்த தாலிய நான் மதிக்கல, இத கழட்டி போட்டுட்டு போறேன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு தான் கிளம்பி போனேன். ஆனா செய்யலையே, செய்ய முடியல மாமா. அன்னைக்கு என் கைய பிடிச்சு தடுத்தது கடவுளோட செயலா இல்ல விதியா? கடவுளோட செயல் மாமா. அதுதான் அவர் கட்டின தாலிய இப்ப வரைக்கும் காப்பாத்திட்டு வந்தது. அசிங்கமா இருக்கு. அவன் என்னமோ உலக உத்தம மாதிரியும், நீ என்னமோ அவனுக்காக 100 வருஷம் தவக்கறத மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன பேச்சு பேசுற? ஒரு அயோக்கியனுக்காக நீ இப்படி எல்லாம் பேச நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. சூர்யா ஒன்னும் அயோக்கியம் இல்ல மாமா. அவரோட அப்பா அம்மா அவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி சூர்யாவை வளைக்க பார்த்தாங்க. சூழ்நிலை கைதியாதான் அவர் சுப்புவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே தவிர, சுட்டு போட்டாலும் அவர் மனசுக்குள்ள சுப்பு இருக்க மாட்டா மாமா. முட்டாள் மாதிரி பேசாத. நீ காதலிச்ச சூர்யா செத்து போயிட்டான். இப்ப இருக்கிற சூர்யா புதுசா பிறந்தவன். அவன் அறிவு புதுசு, அவன் மனசு புதுசு, அவன் யோசிக்கிறது எல்லாமே புதுசு. அவன் உன்னை இப்ப பார்த்தா கூட இந்த ஜென்மத்துல நீ தான் என் பொண்டாட்டின்னு அவன் வாயால வராது.
அவன் கண்ணு முன்னாடி உன்னை நிக்க வச்சா அவனுக்கு உன்னை யாருன்னே தெரியாது. சுப்புதான் என் பொண்டாட்டி, அவதான் என் உலகம்னு சொல்லுவான். புரியாம பேசாத. எனக்கு எதுவும் தெரிய வேணாம் மாமா. சுப்பு கிட்ட நான் சவால் விட்டுருக்கேன். இதே சூர்யா வாயால காயத்ரி தான் என் பொண்டாட்டின்னு சொல்லுவாரு. சொல்ல வெப்பேன்னு சொல்லியிருக்கேன். நான் அதை எப்படி சாதிப்பேன், எப்படி செய்வேன்னு இப்ப என்ன கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாது. ஆனாலும் செஞ்சு காட்டுவேன் மாமா. நான் வெளியே வரும்போது சூர்யா என்ன அவரோட மனைவியா ஏத்துப்பாரு. பொறுக்க போற என் குழந்தைய பரவி இருக்கிறதுக்கு தயாரா காத்துட்டு இருப்பாரு. பிரச்சனையே அதுதானே காயத்ரி. ஏன் நான் சொல்றது எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ சொல்றதெல்லாம் நடக்குங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? பாரு, உன் ஆசை உன் விருப்பம்னு பேசிட்டு இருக்காது. வாழ்க்கையில யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. ஏன் நீ அதை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற? சரி, உன் விருப்பப்படியே நாங்கெல்லாம் அமைதியா இருக்கோன்னு வச்சுப்போம். ஆனா நாளைக்கு நீ இங்க இருந்து குழந்தைய பெத்துட்டு வெளியில வரும்போது நீ யாருனே தெரியலன்னு அவன் சொல்லுவான். அப்ப நீ உன் கஷ்டம் அவமானம் எல்லாத்தையும் குழந்தை மேல ஏத்துவியா? நீ பாவம் காயத்ரி, மாமா தினம் உன்னை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. மத்தவங்கள மாதிரி உன் வாழ்க்கை அமையலன்னு அவரு வெந்துகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல உன் குழந்தையும் நீயும் அவருக்கு இன்னொரு சுமையா இருக்க போறீங்களா? அப்ப இல்லாத குழந்தையா இந்த உலகத்துல அந்த குழந்தை பிறந்து வாழணுமா? அதனாலதான் சொல்றேன், அந்த கருவை கழிச்சிரு காயத்ரி. அந்த கருவை நீ கழிச்சிரு காயத்ரி. அதான் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. கலைக்கிறதா? என்ன விளையாடுறீங்களா மாமா? கடவுள் எனக்கு கொடுத்த பரிசு. என் சூர்யா மேல நான் வச்சிருந்த நேசம் எவ்வளவு பரிசுத்தமானதுன்னு எனக்கே எடுத்து காட்ட போற சாட்சி. இத போய் நான் கலைக்கணுமா? செத்தாலும் அது நடக்காது மாமா. சொன்ன கேளு காயத்ரி. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு அசிங்கப்படுவோம். இந்த பார், நாளைக்கு சூர்யா உன்னை ஏத்துக்கிட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழும்போது இன்னொரு குழந்தை கூட பெத்துக்கோங்க. ஆனா இப்ப இந்த குழந்தை வேண்டாம், இந்த அசிங்கம் வேண்டாம். இந்த குழந்தை உனக்கு வேண்டாம். இந்த குழந்தை இந்த உலகத்துக்கே வேண்டாம். இதை கலைச்சிரு. ஒரு குழந்தை பிறக்கும் போதே தான் அடையாளத்தை தேடி இந்த உலகத்துல அலையணுமா? வேண்டாம் காயத்ரி, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க மாமா. செத்தாலும் நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன். சூர்யா கட்டின தாலி இப்பவும் என் கழுத்துல தான் இருக்கு. நான் யாரு, என் குழந்தை யாருன்னு ஊருக்கு நிரூபிக்கிறதுக்கு அது போதும். இவ என் பொண்டாட்டியே இல்லைன்னு வேணா அவரு சொல்லட்டும். ஆனா இது என் குழந்தையே இல்லைன்னு யாராலையும் நிரூபிக்க முடியாது. டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. தேவைப்பட்டா அது மூலமா ஊருக்கும் உலகத்துக்கும் நான் எடுத்து சொல்லிப்பேன். உங்களுக்கு அந்த கவலை வேணாம். நீங்க கிளம்புங்க.
நீங்க யாராவது உண்மையா சொல்ல போறீங்களா இல்லையா? அந்த காயத்ரின்றது யாரு? இப்பவே எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாகணும். இல்லனா இங்க நடக்கிறதே வேற. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நான் ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு வந்த மறுநாளே ஒரு டைரியை பார்த்துட்டு காயத்ரி யாருன்னு கேட்டேன். அது யாரோ சுப்புவோட கூட படிச்ச பொண்ணுன்னு அப்ப சொன்னீங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு தாலி பெருக்கி போடுற சடங்கு அன்னைக்கு இதே ரேணுகா அன்னைக்கு கோவிலுக்கு வந்து காயத்ரியோட வாழ்க்கையை சுப்பு எப்படி எடுத்துட்டு போலான்னு கேட்டா. என்ன எது நான் விவரம் கேட்கறதுக்கு முன்னாடியே என்னையும் அக்காவையும் வெளியே அமிச்சிட்டேங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த வீட்ல எப்பலாம் காயத்ரி பேர் அனுப்பிடுதோ யாருமே நார்மலா இருக்க மாட்டேங்கிறீங்க. எல்லார் முகத்திலயும் ஒரு பயம், ஒரு பதட்டம். ஏதோ ஒரு உண்மை வெளியே வந்துருமோன்னு ஒரு தவிப்பு இருக்கு. என்னப்பா இதெல்லாம்? நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. மரியாதையா உண்மையா சொல்ல போறீங்களா இல்லையா? இல்ல சூர்யா, காயத்ரின்னு யாருமே இல்லடா. வாய மூடுங்க. அப்புறம் எதுக்கு அந்த ரேணுகா வந்துட்டு காயத்ரி தான் முத பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போனோம்? உடனே ஒரு லூஸ்ன்னு சொல்லிடுவீங்களே. யார்கிட்ட காது குத்தலான்னு பாக்குறீங்க? இதோ பாருங்க, எனக்கு இப்பவே எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும். ஏய் சுப்பு, மரியாதையா உண்மையா சொல்லு. காயத்ரி தான் என் முத பொண்டாட்டியா? நீ ரெண்டாவதா வந்தவளா? இல்லங்க, சத்தியமா இல்லங்க. அந்த ரேணுகா நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்காக இல்லாத போலத சொல்லி உங்களை குழப்ப பாக்குறா. போய் நீ சொல்றது எல்லாமே போய். நான் அவளை பார்த்தேன். அவ கண்ணுல உண்மை இருந்துச்சு. அவ பேசின பேச்சுல இருந்த கோபம் பொய்யில சுப்பு, அது சத்தியம். அத கூட புரிஞ்சுக்க முடியாது முட்டாளானா? ஐயோ சூர்யா, அவ நடிக்கிறா. இத பாரு, காயத்ரின்னு ஒரு பொண்ணு உன் வாழ்க்கையில இருந்திருந்தா நாங்க ஏன் சுபு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்? ஆமாண்டா சூர்யா, உங்க அக்கா சொல்றது எல்லாமே உண்மைதான்டா. நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்ன்றதுதான் எங்க எல்லாரோட ஆசைடா. இதோ நிக்கிறாள் சுப்பு, இவளை நீ கண்மூடித்தனமா லவ் பண்ணடா. அவளை நீ வீடு தேடி போய் கட்டி பிடிச்சி. ஏண்டா ஏன் மாமா ஏன் தயங்குறீங்க? சொல்ல வந்ததை முழுசா சொல்லிடுங்க. அதான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இனிமே யாருக்காக எதுக்காக மறைக்கணும்? ஆமாங்க, உங்க அப்பா சொன்னது எல்லாமே உண்மை. நீங்க என் வீட்டுக்கு வந்தீங்க, என்ன கட்டி பிடிச்சீங்க, எனக்கு முத்தம் கூட கொடுக்க வந்தீங்க. அத பார்த்துட்டு உங்க அப்பாவும் அம்மாவும் தலையில அடிச்சுட்டு திரும்பி போயிட்டாங்க. போதுமா? ஆமாண்டா சுபு, நீ உயிருக்கு உயிரா விரும்பின. நான் இப்ப அதை கேட்கல. நான் காயத்ரிக்கு தாலி கட்டினேனா? அவ என் பொண்டாட்டியா? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் வேணும். சூர்யா, இதோ பாருங்க, என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் விபரீதமாயிரும். நான் அந்த விநாயகபுரத்துல இருக்கும்போது என் காதுல காயத்ரி காயத்ரி தான் ஒழிச்சிட்டு இருந்துச்சு. அங்க இருக்கும்போதும் காயத்ரி, இங்க வந்தாலும் காயத்ரி, எங்க போனாலும் காயத்ரி காயத்ரி காயத்ரி. அது மட்டும் இல்லாம ராமையா, வீரா, யாருமா இவங்கெல்லாம்? சொல்லுங்கப்பா, யாரு? அவங்களுக்கும் காயத்ரிக்கு என்ன சம்பந்தம்? ஏன் எனக்கும் காயத்ரிக்கு என்ன சம்பந்தம்? இத்தனை பேர் அவ பேர் சொல்லி கிளம்பி வர ஆரம்பிச்சிருக்காங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒவ்வொரு தடவையும் போலீஸ்ட போவீங்களா? நாளைக்கு அதே போலீஸ் என்கொயரி கூப்பிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? போதும், நிறுத்துடா. முடியாதுமா, எனக்கு அந்த காயத்ரி யாரும் தெரிஞ்சாகணும். இல்லாட்டி நான் வீட்லயே இருக்க மாட்டேன். சூர்யா, ஆமாம்மா, காயத்ரி யாரும் தெரியணும், அவங்க அப்பா யாரும் தெரியணும், அவங்க அம்மா யாரும் தெரியணும். இல்லாட்டி நான் இந்த வீட்டை விட்டே போறேன். எல்லாத்தையும் நான் ரேணுகாட்டியே போயிட்டு கேட்டுக்கிறேன். இப்ப என்ன, உனக்கு அந்த காயத்ரி யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே? இரு வரேன். கொஞ்சம் சீக்கிரம் போப்பா.